ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்களுடைய நோய் நொடிகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க போகுது. கடன் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது. திருமணம், திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு நடக்க போகுது சுவாமி. திடீர் திருமண வாய்ப்பு. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்கள், இந்த மாதம் நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் ஐயா. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அதுவும் எந்த இடத்துல? 6ஆம் இடத்துல. தொழில் சம்பந்தப்பட்ட வேலை, நோய் எதுவாக இருந்தாலும் மனக்குறைகள் ஏற்பட்டதல்லவா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வான இருக்கக்கூடிய காலம் இந்த காலம்தான் சாமி. இது வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம், நம்மளுக்கு லோன் கிடைக்கல. மன நிம்மதியே கிடையாதுங்க. துளாராசிக்காரங்களை போய் கேட்டிங்கன்னா நிம்மதி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னென்னா அவங்க இருந்தாங்கன்னாவே போதுமானது, அது வேறு விஷயம். ஒருவர் இருந்தாவே போதும். துளாராசிக்கார் ஒருவர் அந்த குடும்பத்தில் இருந்தாவே போதுமானது. எல்லா விதமான பிரச்சனையும் அவங்களே ஏற்றிக்குவாங்க. அவங்க வேறு யாரும் ஏற்றிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆள் தலைமையிலே மொத்த பொறுப்புகளும் வந்து சேர்ந்துடும். என்னென்னா அவங்க பற்று கொஞ்சம் அதிகம், மக்கள் மேலே ஒரு பற்று கொஞ்சம் அதிகமான, எதையும் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் அல்லவா, தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செவ்வாய் பகவான் தான். போர் படை தளபதி அல்லவா அவர். எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு. அவங்கள இனிமேல் பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சுவாமி. அவங்க வேறு லெவல். இந்த மாதமே அவங்க லெவலே வேறு தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்களுடைய நோய் நொடிகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க போகுது. கடன் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது. திருமணம், திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு நடக்க போகுது சுவாமி. திடீர் திருமண வாய்ப்பு இந்த சித்திரை மாதம், இந்த ஏப்ரல் மாதமே திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் ஏற்பாடு, திடீர்னு என்னென்னவோ திடீர் நடக்கும். குழந்தை பேர் முதல் கொண்டே சொல்கிறேன், நான் உண்மையாகவே சொல்கிறேன். திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லலாம். ஒரே மாதம் இந்த மாதம் ஆஃபரான மாதம் தான் சுவாமி. நீங்கள் 1/4/2024 முதல் 30/4/2024 வரைக்கும் ஒரு ஆஃபர் மாதம் தான் சுவாமி. துளாராசிக்கு என்னென்னா நினைக்கிறீங்க? திடீர்னு பார்த்தோன்னா திருமணமே நடந்து முடிஞ்சிருக்கும், குழந்தை பேரே கிடச்சிருக்கும். என்னன்னே தெரியல. என்னங்க துளாராசிக்காரங்க இப்படி இருக்காங்க? கடன் பிரச்சனைலாம் சுற்றி நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அது தன்னம்பிக்கைலாம் இனிமேல் தைரியமாக வந்துடும். இந்த ஏப்ரல் மாதமே அவங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே தைரிய வீரியத்தோடு தான் வளர்த்த போகிறாங்க. எதையுமே எதிர்த்து போராடும். திடீர்னு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஒரு சின்ன வரவு நம்மளுக்கு தேடி வரதான் போகுது. நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு தேடி தான் வரப்போகுது. எல்லாத்துலேயும் நம்ம அதிலேருந்து விடுபட தான் போகிறோம். பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட தான் போகிறோம். நல்ல ஒரு நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதை உறுதியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். உறுதியாக சொல்ல முடியாது. ஏப்ரல் மாதமே நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்வுகள், நோய் இல்லாத ஒரு வாழ்வு, நோய் அதிகப்படுத்தி திருப்பி அந்த நோயோட பிரச்சனைலேருந்து வெளிப்படுத்துகிறோம். நம்ம ராசிநாதன் எப்போ உச்சம் பெற்றாலும் அந்த கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் அதிகப்படுத்தி அதிலேருந்து பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சுவாமி. ஐயா, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அதிகரிக்கும் சுவாமி. அதிகரித்து அந்த நோய்க்கான ஒரு தீர்வு கொடுப்பார். கடன் பிரச்சனை வாங்கிட்டோமா, அந்த கடன் பிரச்சனை ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவங்களே கொடுத்துட்டு, இந்த டைமுக்கு நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள்கிட்ட விட்டுட்டு போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, இதோட 1 வருஷம் உனக்கு டைம்மா, இதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் ஃபைசல் பண்ணி கொடுத்தாவட்டும் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல பார்க்குறதால குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நாம் செலவீனங்கள் செய்யத்தாக்குது. வீடு அமைப்புகளுக்கு தான் நம்ம செலவீனங்கள் செய்துட்ருக்கோம். இது வரைக்கும் இல்லறத்தில் எதுவும் சுப நிகழ்ச்சிகளே நடக்கலைன்னா இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றமும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியமும் இந்த துளாராசிக்கு அமையப்போகுது. இனிமேல் நோய் நொடிகள் விலகிறது தான் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுது. எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியே வரப்போ தான் போய் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர தான் போகிறோம். உறுதியாக இதை எண்ணிக்கொள்ளலாம். பயப்படுற விஷயமே கிடையாது. பயப்படுற விஷயம் நம்மளுக்கு வேணாம் சாமி. துளாராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் யுகங்களை சம்பித்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாள் பொழுது வெளியே செல்றதுலாம் நம்மளுக்கு ஒரு யுகம். யாருன்னா எதனால் சொல்லிவிடுவாங்களோன்னு பயந்து தான் போயிட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க, பகைச்சி போச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏப்ரல் மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை, தைரியம், அஞ்சா நெஞ்சம் என்று சொல்கிறோமில்ல, யாராக இருந்தாலும் ஒரு இட்டு பார்த்துடலாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். உங்களுக்கு தைரியம் அதிகம். மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க. விடுங்க, தூக்கி போடுங்க.
ஏன்னா அந்த 14 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உச்சம் பெற்று குருவோடு சேர்ந்து நேரடியாக நம்ம ராசியை பார்க்குறாரு. தோஷங்கள் விலகும் நாட்கள் அல்லவா அது. நம்ம ராசிநாதன் குருவின் பார்வை பறித்து அப்புறப்பட்ட சூரிய பகவான் உச்சம் பெற்று அந்த தோஷங்கள் விலகிறதுக்கான நாளுங்க. ஒரு நாள் ஒரு பொழுது பார்த்தாலே போதும். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு செகண்டு பார்த்தாவே போதும். சூரிய பகவான் அந்த தோஷங்கள்லாம் நம்மளை பிடிச்சிருந்த பிணிகள் அனைத்தும், பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நெருப்பில் பிடியாகிற மாதிரி சுத்தமாக அக்னியில் வந்து மொத்தத்தையுமே வளைஞ்சு ஓடிடும். யாகங்கள்லாம் அக்னியில் தான் போடுவாங்க. மொத்த பொருளை ஏன் போடுறாங்க? அனைத்தையும் சாம்பலாக்கும் தன்மை நெருப்புக்கு உண்டு. இந்த அக்னி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உண்டு. அதை போட்டால் தான் அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது மொத்தத்தையுமே நம்ம பாவங்கள் துணிகள் சொல்கிற மாதிரி சூரிய பகவானுடைய பார்வை உச்சம் பெற்று பார்வை பதிக்கும் பொழுது 7ஆம் பார்வையாக துளாராசிக்காரை பார்க்குறாங்க. குருவோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்வை பார்த்து நம்ம மனசில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் விலக போகுது. நம்மக்கிட்ட தன்னறிவு இல்லாமல் திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்க தான் போகிறான் இறைவன். திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்க தான் போகுது. குழந்தை பேர் எல்லாமே ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு சக்ஸஸ் மாதம் என்று தான் சொல்லலாம். ஒரு ஆஃபர் மாதம் தான் சார். ஒரு தன்னிலைப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். பிரிவினையிலேருந்து வெளியே வர போகிறேங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் துளாராசிகாரு பிற்பகுதி வரக்கூடிய காலங்களை விட இப்பகுதியில் நல்லா ஒரு முன்னேற்றத்தை, ஐயா உங்களுக்கு குரு பகவான் 8ல் சென்றாலும் பாதகாதிபதி தான், தயவு செய்து சொல்கிறேன். அவர் பாதகத்தில் மறைவதே பெரிய புண்ணியம். 2ஆம் இடத்தை பார்த்து தர்ம கர்ம ஹத்தி யோகம் எல்லாம் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசிகாரி இனிமேல் தைரியத்தோடு தான் வாழ போகிறாங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி தான் வரப்போகுது. மறைமுக வருமானங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. இது வரைக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கும். இனிமேல் துட்டு தரதான் போகிறோம். நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற தான் போகிறோம். எல்லா நற்பலங்களும் நம்மளுக்கு கிடைக்க தான் போகின்றது. சின்ன சின்ன துன்பங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. நோய் நொடிகள் அதிகப்படுத்தி திரும்பவும் சைலண்ட்டுக்கு வந்துடும். மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவு கொட்டி கட்டு போட்டு தூக்கி போட்டுருவீங்க. எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி தரக்கூடிய காலமாக இந்த மாதம் ஸ்டார்டிங்கே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. இந்த ஏப்ரல் மாதமே நம்மளுக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும், வேலை இழந்தவங்களாகட்டும், வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், சுய வேலை வாய்ப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய உத்தியோகம், நல்ல ஒரு ஆஃபரான ஒரு காலம். திடீர் திருமணம், குழந்தை பேர் எல்லாமே கொடுக்க போகிறான் சுவாமி. இதுதான் அதுதான் இல்லை சுவாமி, எல்லாத்தையும் கொடுக்க போகிறான். நம்மளுக்கு சனி பகவான் நல்லா இருக்கார், சுக்ர பகவான் நல்லா இருக்கார், சொல்லலாம் சூரிய பகவான் நல்லா இருக்கார், புதன் பகவான் நல்லா இருக்கார். முக்கியமாக அவர்லாம் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் எடுத்துக்கணும். 12ஆம் அதிபதி நம்ம இடத்துக்கு 6ஆம் இடத்துல நேரடியாக இருக்கார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் வீட்டை அவரே தான் பார்த்துட்ருக்கார். அதனால் சுகம் என்பது இல்லாமலாம் இல்லை. நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம். பொதுத்துறை நிறுவனம் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த முறை நல்ல ஒரு மதிப்பீடு, அதாவது ஒரு கௌரவ பதவி கண்டிப்பாக உண்டுப்பாங்க. அரசியல் சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் சுவாமி. இந்த மருத்துவம் துறையில் மருத்துவம் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அங்கீகாரம் தரக்கூடிய காலம் இந்த மாதம். வெளியூர் கண்டிப்பாக போவாங்க சுவாமி. வெளியூர் பயணம் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் அவங்க கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பீடு செய்யக்கூடிய வேலை அமைப்பிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. நிம்மதி ஒரு பெருந்தூக்கம் உண்டுங்க. ஐயா வெளியே போய் நல்லா சாப்பிட்டேங்க, இந்த மாதம் முழுவதும் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக துளாராசிக்கு அமைய தான் போகிறது. நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேரதான் போகுது. பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரதான் போகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், அவங்க பெரிய பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கட்டும், இந்த துளாராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம், பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை. இந்த மாதமே அதுக்கு தொடக்கம். ஏன்னா இந்த வருடமே குரோதி வருடமும் சேர்ந்து பிறக்கிறதால அவை எல்லாம் மாறக்கூடிய காலமாகவும் வருது சுவாமி. இனிமேல் அவங்களுக்கு ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கை கிடைக்குது பாருங்கள், அந்த தான் தேவை. இந்த மாதம் அந்த தன்னம்பிக்கைலாம் கொடுக்க தான் போகிறான். ஒரு பெரிய புகழ்ச்சி அந்த மனசளவில் பார்த்துன்னா அவங்கள பார்த்துன்னா சந்தோஷத்தை அவங்க கண்ணில் பார்க்கலாம். நாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டேங்க, நானும் செஞ்சு முடிச்சேன், விடுங்க இந்த வருகின்ற காலங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். நோயினுடைய தூக்கக்கூடிய காலம் இந்த காலம் சுவாமி. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியது காலப்பாலும் இருக்க தான் செய்யும்.
இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய காலம் தான் இந்த மாதம். ஆனால் நல்ல ஒரு நிம்மதி கொடுப்பார் சுவாமி. நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த நோய் நொடியெல்லாம் விலக தான் போகுது. எப்பா இதோட விட்டு போச்சுங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரப்போகுது. கடனாகட்டும், பிரச்சனையாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, இந்த ஒரு கட்டு ஒன்று போட்டு தூக்கி போட்டு போகிறோம். திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா பண்ண தான் போகிறோம். நம்மளுக்கு லோன் சாங்ஷன் பண்ண தான் போகிறோம். எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறான் இறைவன். நல்லதே நடக்க போகுதுங்க, விடுங்க. ஏங்க பேஜாராக வரீங்க? 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று நம்மளுடைய பார்வை நேரடியாக பதிக்கிறார். நம்ம ராசி மேலே தான் பதிக்கிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த 7ஆம் இடத்துல பகவான் என்று சொல்லப்படி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றுமே தேவையில்லை. பார்ட்னர்ஷிப்காரர் யாராக இருப்பேன்னு துளாராசிக்காரங்க இனிமேல் பார்ட்னர்ஷிப்காரெலாம் நல்லா அமைய போகிறாங்க. ஒரு புதிய பார்ட்னர்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க சுவாமி. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா அதிகரிக்கும், நல்ல அனுகூலமாக அமைக்கப்படும். பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. இனிமேல் எல்லாமே திருப்தி என்று தான் சொல்லலாம் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்தி அமைக்கக்கூடிய காலம்தான். வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் நம்மளுக்கு செயல்பாடு நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் கார் வாங்கலை, டூ வீலர் வாங்கலை, எதுவும் வாங்கலை, இடம் வாங்கலை, மெனம் வாங்கலை, எதுவுமே வாங்காதவங்களுக்கு இது ஒரு ஆஃபரான ஒரு காலம். எல்லா வாய்ப்பும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு திடீர்னு ஒரு பார்த்தா கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன் நாம் போய் வர முடியலாம் கூட இங்கேருந்தே வேண்டிக்குங்க. நாம் அருகில் இருக்கோம், நம்ம வீட்டுக்கு அருகிலோ நம்ம ஊருக்கு அருகிலோ இருக்க ஆலயத்தில் முருகப்பெருமானை சென்று வழிபட வாங்க. சஷ்டி நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் சஷ்டி காலத்தில் உங்களுக்கு கடும் தவம்லாம் தேவையில்லை சுவாமி. முருகப்பெருமானை வேண்டி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.